வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி தவா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் சீரியஸில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி கீ ரைஸ் வித் முகல் எக் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1/4 கிலோ அளவுக்கு 1 கப் பெரிய கப்பில் சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நார்மல் ரைஸும் எடுத்துக்கலாம், இல்லை பச்சரிசியும் எடுத்துக்கலாம், இதில் வேணாலும் செய்யலாம். இதை வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கணும். இப்போது 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறோம். இது வந்து 1 பாட் ரைஸ் கேட்டகரி, டக்குன்னு பண்ணிடலாம். மார்னிங் வந்து நீங்கள் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்டான ஒரு டிஷ் இது. இப்போ இது லைட்டாக வதங்கினா போதும். இந்த வெங்காயம் வந்து கலர் மாறக்கூடாது, ஏன்னா கீ ரைஸ் வந்து உங்களுக்கு ஒயிட் கலராக தான் இருக்கணும். அதனால் ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். இதில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறோம். எல்லாமே லைட்டாக இருந்தால் போதும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கீ ரைஸ் நீங்கள் இந்த முகல் கிரேவிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் காம்போ இது. நீங்கள் ஜஸ்ட்டு டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணாவே அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறோம். மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். 1 கப் ரைஸுக்கு 2 கப்ஸ் வாட்டர் சேர்த்துக்கிறோம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது 1 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும், அப்போ தான் வந்து இந்த ரைஸோட கலர் வந்து மாறாமல் இருக்கும். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கும்போது இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் நல்லா ஊறிடுச்சு, அதை கழுவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கும் போது கொஞ்சமாக மில்க், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஓகே. பாருங்கள், நல்லா கொதிக்கும்போது, நல்லா தளன்னு இந்த மாதிரி கொதிக்கும்போது நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு ஜஸ்ட் 1 விசில் விட்டு எடுத்துருங்க. சூப்பராக ரெடி ஆயிடும் நம்மளோட கீ ரைஸ். இப்போ நம்ம மசாலாவுக்கு வெங்காயம் 5 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 20 முந்திரி, இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். பச்சையாகவே அரைச்சிக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது இது கூட கொத்தமல்லி தலையும் போட்டு இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ வந்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இதில் ஒரு பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, முழு மிளகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கிராம்பு மிளகெல்லாம் வெடித்ததுக்கப்புறமா நம்மளோட அந்த மசாலா பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கணும். இது வந்து நல்லா வதங்கணும். லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. மூடி போட்டு அப்பப்போ இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா நம்ம பச்சையாக சேர்த்துருக்கோம் எல்லாமே, அதனால் அதனோட பச்சை வாசனை போகணும். இப்போ நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஸ்பைஸ் பவுடர், சிக்கன் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன், நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா, கறி மசாலா இதனால் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இந்த கிரேவிக்கு வந்து ஸ்பைசஸ் வந்து க்ரீன் சில்லியிலேருந்து பெப்பர் பவுடர்லேருந்து தான் எங்களுக்கு வந்து வரும். அதுதான் இது வந்து யூனிக்கான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இதில் வந்து தக்காளி எதுவும் சேர்க்கல, அதனால் வந்து புளிப்புக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த முகல் டைப் எக் கிரேவிக்கும் இந்த கீ ரைஸுக்கும் ரொம்ப இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து பாருங்கள், திரும்ப கேட்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம 1 கப் வாட்டர் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. 5 more minutes இன்னும் நல்லா குக் ஆகணும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கசூரி மெத்தி பவுடர் ஆப்ஷனல், வீட்டில் இருந்தால் போடுங்க. இது கூட க்ரீம் கண்டிப்பாக சேருங்க. க்ரீம் சேர்க்கும்போது அது ஒரு ஃபைனல் டச் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3 to 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க க்ரீமு. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கோம், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எக்கு உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட் 1 minute வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட முகல் எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் கீ ரைஸும் நல்லா ஸ்டீம் இறங்கி ரெடியாக இருக்குது. சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் பிளேலிஸ்ட்டில் நிறையா ரெசிபிஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீ ரைஸ் வந்து நம்ம வந்து கடைசியில் கீ ஆட் பண்ணணும். ஒரு 2 to 3 டீஸ்பூன் கீ வந்து நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஜென்டிலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க ரைஸை. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கீ ரைஸ் வித் முகல் எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸில் சர்வ் பண்ணிடலாம். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.